வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. தக்காளியில என்ன வெரைட்டி இப்போ நடவு போடலாம்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. தக்காளியில பார்த்தீங்கன்னா, பல வகையான வெரைட்டி இருக்குதுங்க. அது ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம இப்ப எங்கேருந்து பேசுகிறோம்னா, திருப்பூர் தாராபுரம் பைபாஸ் ரோட்ல வேங்கிபாளையம் ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஹைடெக் நர்சரி வச்சிருக்கிறேங்க. திருப்பூர் தாராபுரம் பைபாஸ் ரோட்லேயே வேங்கிபாளையத்தில நர்சரி வச்சிருக்கிறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நர்சரியும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மார்க்கெட் வண்டி போயிட்டுருக்குதுங்க. டெய்லியும் திருப்பூர் மார்க்கெட்லேருந்து காய்கறி விலை நிலவரம் கொடுத்துட்ருக்குறேங்க. ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் கொடுத்துட்ருக்குறேங்க. வாங்க இப்போ தக்காளி வந்து மதன், சாகோ, காஞ்சனா, யோதா அப்படின்னு சொல்லி பல வகையான வெரைட்டி இருக்குதுங்க. அதிகமாக நம்ம ஏரியாவில் சாகுபடி பண்ணுறது நமக்கு அதிகமாக தெரிஞ்ச வித்து பார்த்தீங்கன்னா மதன், சாகோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாய மத்தியில் இது அதிக வரவேற்பு கொடுத்துட்ருக்குதுங்க. மதன், சாகோ, காஞ்சனா இந்த மாதிரி வந்து காஞ்சனாங்கிறது இப்போ நியூவாக போயிட்டுருக்குதுங்க. மதன் சாகோங்கிறது பழங்காலமாக இருக்கிறதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டி நடவு போடலாம்னா, உங்கள் தோட்டத்தில் எப்படி தண்ணி இருக்குதுன்னா, மதன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டு 55 நாள் காய்க்கு வந்துடுங்க. தண்ணி கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் மதன் ட்ரை பண்ணுங்கள். இதே சாகோ பார்த்தீங்கன்னா 80 டு 85 நாள் ஆகுங்க. தண்ணி அதிகமாக இருக்குதுன்னா சாகோ ட்ரை பண்ணுங்கள். மதனுக்கும் சாகோவுக்கும் என்ன வித்தியாசம்னா, மதன் பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக பிடிக்குங்க, சீக்கிரம் காப்பு அழிஞ்சிருங்க. சாகோ காய் அளவாக பிடிச்சிட்ருக்கு, காப்பு ரொம்ப நாளைக்கு காய்க்குங்க. ஒரு ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா சாகோ ரூ. 50 பொட்டிக்கு எச்சு போகுங்க, மதன் ரூ. 50 பொட்டிக்கு குறைவாக போகுங்க.